தமிழ் இலக்கிய உலகில் அளப்பெரும் சாதனைகளை செய்தவர்களாகிய கவிஞர் தணிகைச் செல்வன் அவர்களை குறித்தும், சமூகத்தில் அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை குறித்து ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலும் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு பொருத்தமான ஒரு திருக்குறளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரம். இந்த சூழலில் பொறுமை வேண்டுமா? எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் இந்த சமூக நிலைமையை கண்டு பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணுமா, கோவம் அல்லவா படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் என்றொரு குறளை நாம் அறிந்திருப்போம். இந்த இடத்துல மிகுதி என்று சொல்லக்கூடியது, மிக்கது என்று சொல்லக்கூடியது எதுவாக இருக்கிறது? தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அறம் அல்லாத செயல்களை செய்யக்கூடியவர்களை தகுதி என்கிற பண்பை கொண்டு நாம் அவர்களை வெல்ல வேண்டும். அந்த தகுதி எது என்று சொன்னால் அறிவு என்கிற ஒரு ஆயுதம். பொதுவாக உரை சொல்லுகின்றவர்கள் பொறுமை என்று சொல்வார்கள். இந்த பொறுமை எதற்கு என்று சொன்னால், இந்த அறிவை கொண்டு பொறுத்திருந்து அறிவாகிய ஆயுதத்தை கொண்டு அப்படிப்பட்ட தகுதி அல்லாத செயல்களை செய்யக்கூடியவர்களை நாம் வெல்ல வேண்டும் என்று பொறுமையிலே அந்த திருக்குறளை நாம் இங்கே இந்த இடத்துல நாம் பொருத்தி பார்க்கலாம். இந்த சிந்தனையோடு இந்த ஒரு எளிய ஒரு வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிஞர் தணிகைச் செல்வன் குறித்து இங்கே பஞ்சமி நில போராட்டமாக இருக்கட்டும், மற்ற போராட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு களப்போராளியாக திகழ்கிற தோழர் தேவராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். இலக்கிய களம், இலக்கிய வட்டம், காஞ்சி இலக்கிய வட்டத்தினுடைய சீரிய முயற்சியில் கடந்த ஓராண்டுகளுக்கு கிட்டத்தட்ட கடந்து ஏராளமான ஆளுமைகளை கூட்டி வந்து சிறப்புடன் செயலாற்றி வருகிற இந்த இளைஞர்களுக்கு, இலக்கிய ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி